12th Computer Science Chapter 12 Structured Query Language. So இதில் பார்க்க போகிற அடுத்த டாபிக் இந்த வீடியோவில் 12.7.1 DDL கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போது இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம் அப்படின்றதுனால சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு எஸ்கியூஎல் இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்துட்டு MySQL வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு MySQL டவுன்லோட், ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். ஸோ டவுன்லோட் MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸோட இதுலேருந்து நீங்கள் விண்டோஸ்க்கான பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் MySQL அதே மாதிரி உங்களுக்கு ஈவன் ஆரக்கிள் கூட இருக்குது. ஆரக்கிள் டேட்டா பேஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆரக்கிளோட வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. oracle.comலேயே இருக்கும் உங்களுக்கு டேட்டாபேஸ் டவுன்லோடு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணியும் நம்ம எஸ்கியூஎல் கமெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து WAMP சர்வர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ WAMP ஆர் ஈக்குவலண்ட் வந்து XAMPP யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் XAMPPல வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் XAMPP யூஸ் பண்ணி இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் நான் வந்து கடைசியாக இந்த மாதிரி இதுலேயும் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து XAMPP யூஸ் பண்ணி MySQL கமெண்ட்ஸ் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நான் வர வீடியோஸ்லலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த எஸ்கியூஎல் இம்ப்ளிமெண்டேஷன் வேணுமோ அந்த எஸ்கியூஎல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னும் போது டிடிஎல் கமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம 4 கமெண்ட்ஸ் வந்து வரும். லைக் கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், ட்ராப் டேபிள் அண்ட் ட்ரங்கேட் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிரியேட் டேபிள். ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம மற்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கிரியேட் டேபிள்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட் டேபிள் அப்படின்றத ஆசச் நம்ம கொடுக்கணும். அது சேஞ்ச் பண்ணக்கூடாது நம்ம. அண்ட் டேபிள் நேம் அப்படின்றது யூசர் டிஃபைன் டேபிள் நேம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணும்னாலும் அதை கொடுக்கலாம். உங்களுடைய இதை பொறுத்து டேட்டாபேஸ் அந்த டேபிளை பொறுத்து நீங்கள் டேபிள் நேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித்தின் ப்ராக்கெட்ஸ் வந்து காலம் நேமு, அந்த டேபிளில் இருக்கிற காலம்க்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமு, அதுக்கான டேட்டா டைப் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் அப்படின்றது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட் இதுக்கு வந்து நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் காலம் நேம்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் எண்டில் வந்து செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த எக்ஸாம்பிள். கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் அதில் வந்துட்டு யூஸ் பண்ணுற காலம்ஸ் வந்து அட்மிஷன் நம்பர், இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நேமு, கேரக்டரில் வந்து 20 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து 20. அண்ட் ஜெண்டர் கேரக்டர் 1, ஏஜ் இன்டீஜர், பிளேஸ்ன்ற ஒரு காலம்க்கு வந்து கேரக்டர் 10ன்னு கொடுத்து அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணணும். ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எப்படி என்ன யூஸு, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு டேட்டா டைப் அப்படின்ற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகே, ஸோ எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது ஒரு கண்டிஷன். நம்ம ஒரு ஃபீல்டில் நம்ம அக்செப்ட் பண்ண போகிற டேட்டா அது எப்படி வந்து எப்படி இருக்கணும், அதனுடைய கண்டிஷன் என்ன. ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நல் வேல்யூவே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் அது ஒரு கண்டிஷன் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். நாட் நல், இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நாட் நல் இருக்கணும் அப்படின்னா, அதாவது எதுவுமே பிளாங்காக இருக்கக்கூடாது, எல்லா காலமே ஃபில் பண்ணி தான் டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயினில் 2 விதமான கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். ஒன்று வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். ஸோ காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது செப்பரேட்டாக டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம கொடுக்கறத வந்து ஸ்பெசிஃபிக்காக காலம் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். ஓவராலாக மொத்த டேபிளுக்கும் சேர்ந்து காமனாக கொடுக்கும்போது டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அட்மிஷன் நம்பருக்கு வந்து நான் நாட் நெல்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும் அப்படின்னா நாட் நெல் அப்படின்னு இந்த பர்டிகுலர் அட்மிஷன் நம்பருக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அட்மிஷன் நம்பருக்கு மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். ஸோ இந்த மொத்த டேபிளுக்கும் சேர்ந்து வந்து நான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் அந்த மொத்த டேபிளுக்கும் சேர்ந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் மெத்தடில் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன்று வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்போது ஒரு டேட்டா, ஒரு பர்டிகுலர் காலத்தில் இருக்க டேட்டா வந்து டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, நேம்னு ஒரு காலம் இருக்குது ஒரு டேபிளில் அப்படின்னா அந்த நேம் ஃபீல்டில் எனக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் வேணும். ஒரே நேம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னும் போது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் வந்து நேம் அப்படின்ற ஃபீல்டுக்கு கொடுக்கலாம். அண்ட் சேம் வே ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றதும் அதுவும் வந்து யூனிக் வேல்யூவை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நல் வேல்யூஸை அலோவ் பண்ணும், பட் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நல் வேல்யூஸை அலோவ் பண்ணாது. அதாவது நான் ப்ரைமரி கீ அப்படின்னு ஒரு ஃபீல்டை ஒரு காலமை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல வந்து பிளாங்காக வந்து அந்த காலத்தை விட்டுட்டு அடுத்த டேட்டாவை நான் டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணாது. ஸோ எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து மோர் தென் ஒன் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கும்போது ஒரு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மேலே 2-3 காலம்க்கு வந்து நம்ம 3 யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கூட கொடுக்கலாம். பட் வந்து செப்பரேட்டாக காலம் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ப்ரைமரி கீயில் கொடுக்கும்போது ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் வந்து அசைன் பண்ணும். ஒரு காலம், ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும்தான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுக்க முடியும். ஸோ பட் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது ப்ரைமரி கீயை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் இதில் இருக்கிறது. அண்ட் அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுக்கணும், யூசர் எதுவுமே என்டர் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு வேல்யூவை வந்து அந்த காலத்தில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் போது நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னும் போது டேட்டா அக்செப்ட் பண்ணுற டேட்டா வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும்போது அது வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பாச் அண்ட் MySQL அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு அண்ட் MySQL இருக்கிற அட்மின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் PHP MyAdminோட இன்டர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம SQL கமெண்ட்ஸ் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம பண்ண போகிறது வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேட்டா பேஸோட நேம் ஒன்று நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள்
database 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். database 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த query வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளால் டேபிளை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து யூஸ் டேட்டாபேஸ் 1. நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸோட நேம் வந்து டேட்டாபேஸ் 1. ஸோ அதனால் யூஸ் டேட்டாபேஸ் 1 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அகெயின். ஸோ இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் எடிட் இன்லைன் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு திரும்ப அந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் query வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். டேட்டாபேஸோட நேம் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ரன் எஸ்கியூஎல் queries on database 1ன்னு வந்திருக்கு. ஸோ டேட்டாபேஸ் வந்து யூஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டேபிள் அண்ட் இந்த டேபிளில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். லைக் கிளாஸ் 1 ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் 1ல் வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீல்டு தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அட்மிஷன் நம்பர்னு ஒரு ஃபீல்டு அண்ட் இதுக்கான டேட்டா டைப் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அண்ட் இந்த இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்க போகிறது வந்து நாட் நல்னா அட்மிஷன் ஃபீல்டில் நல், அதாவது எம்டியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாட் நல். அண்ட் யூனிக் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். யூனிக்கில் வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து ஒரு டேபிள் கிளாஸ் 1ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த queryயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ query எக்ஸிக்யூட் ஆயாச்சு, எந்த எரரும் காமிக்கல, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நம்ம டேட்டாஸை வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஸோ நான் இன்சர்ட் கமாண்ட் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் பார்க்கல. அதனால வந்து டைரெக்டாக வந்து நான் உங்களுக்கு இதில் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும் கிளாஸ் 1. அண்ட் கிளாஸ் 1ல் ஒரே ஒரு ஃபீல்டு இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துடலாம். ஃபீல்டோட நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ 1001 அப்படின்னு நான் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் இந்த queryயை. ஸோ query எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம வந்து டேபிளில் வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் அதுக்கும் வந்து ஒரு கமாண்ட் நம்ம SQL கமாண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். லைக் select asterisk from டேபிளோட நேமு. ஸோ கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1 அப்படின்னு கொடுக்கும்போது அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இதில் பார்த்தோன்னா அட்மிஷன் நம்பர் அண்ட் இதில் இருக்கிற வேல்யூ வந்து 1001 அப்படின்ற வேல்யூ. ஸோ அது உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும். அண்ட் இப்போது நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இதில் எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு அகெயின் நம்ம வந்து இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம சேம் ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். கிளாஸ் 1 வேல்யூஸ் வந்து அகெயின் வந்து நான் 101 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த கமாண்டை. ஸோ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் கொடுக்கும். டூப்ளிகேட் என்ட்ரி 1001 ஃபார் கீ அட்மிஷன் நம்பர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணாது அப்படின்றது தான். அண்ட் அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து இதுலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு கிளாஸ் டேட்டாபேஸ் 1லேயே வந்துட்டு இன்னொரு டேபிளை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் டேபிள் அண்ட் டேபிள் நேம் வந்து கிளாஸ் 2 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் 2ல் வந்துட்டு நான் கொடுக்க போகிற கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். பிளேஸ்னு ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிளேஸ் ஃபீல்டுக்கான டேட்டா டைப் வந்து varchar அண்ட் அதுக்கான சைஸ் வந்து 20 அண்ட் டிஃபால்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை அப்படின்ற வேல்யூ இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயாச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் இன்டூ கிளாஸ் 2 அப்படின்னு நான் கொடுத்து கிளாஸ் 2ல் வந்துட்டு வேல்யூஸ் அப்படின்ற இடத்துல நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து எம்டியாக கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் query-யை. ஸோ query எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆயாச்சு. ஸோ நான் இதில் இருக்கிற டேட்டாஸை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், என்ன வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ select asterisks from class 2 அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளேஸில் வந்து சென்னை இருக்குது. நம்ம எந்த டேட்டாவுமே கொடுக்கல, பட் டிஃபால்ட்டாக நம்ம சென்னை கொடுத்துருக்கிறதுனால அதுவே வந்துட்டு உங்களுக்கு சென்னை அப்படின்னு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்காதப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அடுத்து நம்ம ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆக்சுவலாக கிளாஸ் 2 அப்படின்ற டேபிளில் இருக்கும். ஸோ டேட்டா பேஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க லொக்கேஷனில் அப்படின்றத. ஸோ க்ரியேட் டேபிள் வந்து நம்ம இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் 3ன்னு சின்னதாக நான் உங்களுக்கு காமிக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நான் மொத்தமாகவும் வந்துட்டு எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்றதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம செட் பண்ண போகிறது வந்து ப்ரைமரி கீ. அண்ட் பிஃபோர் தட் நம்ம அதுக்கு வந்து டேட்டா டைப் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் இன்டீஜர் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் ப்ரைமரி கீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் 3க்கான கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ப்ரைமரி கீ கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் 3ல் வந்து இப்போது டேட்டாவை என்ட்ரு பண்ணும்போது அதில் டூப்ளிகேட்டும் நல்லும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து ஸோ இன்சர்ட் இன்டூல நம்ம கிளாஸ் டேபிளோட நேம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் இன்டூ கிளாஸ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் சேம் டேட்டாவே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ சேம் டேட்டாவே நான் 1001 வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டூப்ளிகேட் பண்ணும்போது அகெயின் வந்து யூனிக் மாதிரியே உங்களுக்கு டூப்ளிகேட் என்ட்ரி 1001 ஃபார் கீ ப்ரைமரி கீ வந்து எரர் அப்படின்றத வந்து நமக்கு ப்ராம்ப்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டேபிள் கிளாஸ்ன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு அட்மிஷன் நம்பர் அண்ட் இதற்கான டேட்டா டைப் நம்ம டைப் பண்ணலாம். இன்டீஜர், நாட் நல், ப்ரைமரி ஆர் யூனிக்கும் கொடுத்துடலாம். நம்ம ப்ரைமரி இல்லை யூனிக் ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் நேமு அண்ட் நேமில் வந்துட்டு டேட்டா டைப் வந்து வேர்கேர் அண்ட் இதனுடைய சைஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நாட் நல். அண்ட் அடுத்தது வந்து ஃபோன். ஸோ ஃபோன்லேயும் வந்துட்டு நம்மளுடைய அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ப்ரைமரி கொடுத்துடலாம். அண்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டு இன்டீஜர் ப்ரைமரி. ஸோ ப்ரைமரி கீ செட் பண்ணியாச்சு. செக் கன்ஸ்ட்ரெயின்ட் மரியா டிபியில் ஒர்க் பண்ணாதனால நான் உங்களுக்கு அது டெமோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும் ஒரு ஃபீல்டை அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து உங்களுடைய SQL இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரே டேபிளில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்ம இதில் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டேட்டாஸையும் வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம.
ஸோ இப்போ வந்து நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு கிளாஸோட. இந்த கிளாஸில் வந்து ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் asterisk from class அப்படின்னு நம்ம கொடுத்து வேல்யூஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சா டேபிளில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 1001 A அண்ட் தென் ஃபோன் நம்பர் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் இன்சர்ட் பண்ணும்போது அட்மிஷன் நம்பர் யூனிக்குன்னு கொடுத்துருக்கோம். அதில் டூப்ளிகேட் வேல்யூ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நேமில் வந்து எந்த வேல்யூவும் கொடுக்காம வந்து அக்செப்ட் பண்ணுறதா, ஃபோன் நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதை வந்து இந்த SQL கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய SQL இம்ப்ளிமெண்டேஷன், நீங்கள் என்ன SQL இது வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி காமனாக வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க எல்லா SQL கமாண்ட்ஸ்லேயும், SQL இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லேயும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட்டை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ. நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன்.